சுவாமி வணக்கம். வணக்கம். புரட்டாசி மாதம் மாலை அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமாவாசை. நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க 3 அமாவாசை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாலை அமாவாசையில நாம என்னென்ன பண்ணணும், எப்படி விரதங்கள் மேற்கொள்ளணும், என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும்ன்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்துல எல்லாருமே சௌகரியமா இருக்கணும். பிரபஞ்சத்துல எந்த மனுஷாலும் எந்த பிரச்சனைகள் இல்லாம வாழணும். மொத்தம் அமாவாசையில 3 அமாவாசை முக்கியமான அமாவாசை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதுல ரொம்ப பிரச்சனையான அமாவாசை புரட்டாசி அமாவாசை, அதான் மாலையபட்ச அமாவாசைன்னு சொல்லுவா. அடுத்தது ஆடி அமாவாசை, அடுத்தது தை அமாவாசை எல்லாருக்குமே தெரியும். இந்த மாலையபட்ச அமாவாசை மட்டும் இவ்வளவு பிரசித்தம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டலாம், நம்ம லைஃப்பை நிர்ணயிக்கிறதே பிருதுக்கள் தான். நம்ம ஜாதகத்தை பார்த்த உடனே முதல்ல பிருதுக்கள் தான் பார்ப்பாங்க. இந்த பிருதுக்கள் தான் நம்ம லைஃபையே நிர்ணயிக்கிறவங்க. அதுதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அப்பா அம்மா செஞ்சது பையனை காக்கும், மாதா பிதா செஞ்சது மக்களை காக்கும், வஞ்சித்தார் வாழ்ந்தாலும் வஞ்சித்தார் மக்கள் வாழார் சொல்லிருக்காங்க. அதனால நம்ம அப்பா அம்மா என்ன பண்றாளோ அதுதான் நம்மளுக்கு அப்படியே வரும். அவளுடைய சொத்து மட்டும் வராது, அவள் செஞ்ச புண்ணியங்களும் பாவங்களும் நம்ம கூடயே வரும். அப்பேற்பட்ட பித்துக்கள் எல்லாருமே நம்ம மேலோகத்துக்கு போயிடுறா. போன அப்புறம் அந்த பயிலுங்கிறது இந்த காலத்துல எல்லாம் அந்த காலத்திலேயே இருக்குது பயிலு. அப்போ என்ன பண்ணுறா, அந்த 15 நாள் மட்டும் நம்ம யாரெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை விட்டு போனாலோ அவ்வளோ பெரும் திருப்பி இங்கே இறங்கி வருவான். அப்படி இங்கே இறங்கி வரும்போது அமாவாசைக்கு இந்த இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு ஆரம்பித்தோம்னா புரட்டாசி மாதம் அமாவாசை வர அந்த 15 நாட்களும் நம்ம என்வி சாப்பிடாம, அதாவது நான் வெஜிடேரியன் சாப்பிடாம, முக சகவரம் பண்ணிக்காம, ஆற்றுல சுத்தபத்தமா பிரம்மச்சாரி விரதங்கள் இருந்து நம்ம தர்ப்பணம் பண்ணி காக்காய்க்கு சாதம் போட்டோம்னா நம்மளுடைய பிருதுக்களுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இப்போ நம்ம அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்றோம். மாசம் மாசம் தர்ப்பணம் பண்ணும்போது யாருக்கு பண்றோம்? நம்ம அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, தாத்தாக்கு, பாட்டிக்கு, கொள்ளு தாத்தாக்கு, கொள்ளு பாட்டிக்கு தான் பண்றோம். ஆனா இந்த அமாவாசை எப்படின்னாக்க 2 கூச்சம் போட்டு பண்ணுவோம். ஒரு கூச்சம் நம்மளுடைய பிருதுக்களுக்கும், இன்னொரு கூச்சம் மற்றவாளுக்காகவும் பண்றோம். கூச்சம்னா என்ன சுவாமி? கூச்சங்கிறது தர்பேல நீட்டா அப்படி ஒண்ணு போடுவாங்க, அப்புறம் கையில போட்டுப்பாங்க. அது பேரு பவித்திரம்னு பேரு. இந்த 2 கூச்சம் போடுறது, ஒரு கூச்சம் நமக்கும், ஒரு கூச்சம் மாது பிதாமதியும் சொல்லுவா, மற்றவாளுக்காகவும் போடுறது. இப்படி போடும்போது என்ன பண்ணுவா, அந்த பிருத்துக்கள் திரும்பி இங்க இறங்கி வரும்போது சாப்பாட்டுக்கு வருவா. இப்ப சாப்பாட்டுக்கு வரும்போது நீங்க உங்க வீட்டுல இந்த 15 நாள் இருந்து பண்ணும்போது உங்க சொந்தக்கார மட்டும் இல்லை, இப்போ நம்ம வெளியூருக்கு போறோம், நம்ம சொந்தக்காரங்க வீடு பூட்டி இருக்கு. அப்போ என்ன பண்றோம், பக்கத்து தெருவில் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான், 3வது தெருவில் நம்ம டிஸ்டன்ஸ் ரிலேஷன் இருக்கா, சரி அவங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு போறோம் இல்லையா. அதே போல அந்த பிருதுக்கள் அவங்க சம்பந்தப்பட்ட வீட்டில் அந்த 15 நாள் இருந்து பண்ணாட்டா அந்த பிருதுக்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். நம்ம வீட்டுக்கு உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அந்த நண்பருக்கு அவருடைய பசங்க தர்ப்பணம் பண்ணல, மாலைபட்சம் இல்லை. அப்ப என்ன பண்ணுவாரு, சரி நம்ம இவங்க வீட்டுக்கு போகலாம், சுப்பிரமணிய வீட்டுக்கு போகலாம், சூசாவத்துக்கு போனாக்க அங்க சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லிட்டு வருவார். அப்படி வரும்போது இந்த 15 நாளும் நான் விரதம் இருந்து தர்ப்பணம் பண்ணி வீட்டை சுத்தபத்தமா வச்சுட்டு கும்பிட்டு காக்காயை சாதம் போடும்போது அவர் சாப்பிட்டுட்டு நம்மள ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறதாக ஒரு ஐதீகம். இப்போ உங்க அப்பாவுடைய எல்லாருடைய திதியும் அந்த 15 நாள்ல ஒரு நாளைக்கு வந்துடும். அப்படி அந்த திதி அன்னைக்கு உங்களால பண்ண முடியல, ஏதாவது ஒரு உபாதைகள் ஏற்பட்டு போயிடுது அப்படின்னு சொன்னா நீங்க மகாபரணி அன்னைக்கு பண்ணலாம். பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணலனாக்க அன்னைக்கு எல்லா பிறத்துக்களும் சாப்பிட்டுட்டு போவான்னு ஒரு ஐதீகம். இது ஆத்துலையும் பண்ணலாம். ஆத்துல பண்ண முடியாதவா என்ன பண்ணலாம், கட்டாயமா இந்த 15 நாள்ல ஒரு நாள் திருச்சியில பக்கத்துல உள்ளவங்க அம்மா மண்டபம் ஸ்ரீரங்கத்துல பண்ணலாம், தஞ்சாவூர்ல உள்ளவங்க திருவையாத்துல பண்ணலாம், கும்பகோணம் சைட்ல உள்ளவங்க கும்பகோணத்தை பண்ணலாம், திருவாரூர் சைட்ல உள்ளவங்க ஸ்ரீவாஞ்சியம் ரொம்ப விசேஷமா யம தர்ம ராஜா கோயில், அது ஸ்ரீவாஞ்சியத்துல பண்ணலாம். இங்க இதுல திருவள்ளூர் அந்த பக்கம் உள்ளவங்க திருவள்ளூர்ல போய் பண்ணலாம். சென்னையில உள்ளவங்க ஐநாவரத்துல உள்ள பரசுராமர் கோவில், 2000 வருஷத்துக்கு முற்பட்ட கோயில் அது. அந்த பரசுராமர் கோவில் அங்க பெரிய குளம் இருக்குது, அந்த குளத்துல போய் அழகா நித்திய தர்ப்பணம் தின்னாது அங்க பண்ணலாம். கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில்ல பண்ணலாம். வைத்தீஸ்வரன் கோயில் சீர்காழி சிதம்பரம் அங்க இருக்கிறவா திருவெண்காட்டுல போய் பண்ணலாம். இதே போல ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு இடங்கள் இருக்கு, அங்க போய் பண்ணது விசேஷம். அங்க போய் நீங்க அப்படி தர்ப்பணங்கள் பண்ணும்போது தர்ப்பணம் பண்ணிட்டு அங்க உள்ள அந்தணர்களுக்கு காய்கறி, அரிசி, வாழைக்காய் தான் ரொம்ப 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 முக்கியம். வாழைக்காய் தான்.
ஏன்னா வாழைக்காய்க்கு ஏன் அவ்வளோ நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம்னா, வாழை வைக்கிறது அதான் வாழ்க. அது வாழைக்காயில இந்த வாழை மரத்துல எதுவுமே வீணாகாது. வாழைப்பட்டையிலேருந்து, வாழை நாரிலேருந்து, வாழைப்பழத்துலேருந்து, வாழைப்பூலேருந்து, வாழை இலையிலேருந்து எதுவுமே வீணாகாது. வாழைத்தண்டு வரையும் அத்தனையுமே மக்களுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம நல்ல காரியம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், முதல்ல வாழை மரத்தை தான் கட்டுறோம். ஒரு இலைக்கு சாமிக்கு நேவேத்தியம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், என்னதான் வெள்ளித்தட்டு இருந்தாலும் அந்த வெள்ளித்தட்டுக்கும் மேலே, தங்கத்தட்டுக்கும் மேலே ஒரு நுனி இலையை போட்டு தான் பண்ணுறோம். ஏன்னா அவ்வளோ விசேஷம் அந்த வாழை இலை. அதனால தான் வாழைக்காய் கொடுக்கறது அந்த பிருதுக்கள் வந்து சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணுவான்னு. அப்படி வந்து நீங்கள் அந்த புயங்கள்லாம் செய்யும்போது உங்களால் முடிஞ்சது தர்ப்பணத்தை பண்ணிட்டு கொஞ்சம் அரிசி, வாழைக்காய், வெல்லம், பயத்தம்பருப்பு, தேங்காய் இதை வச்சு கொடுத்துட்டேன்னா, இதுக்கு தேங்காய் வச்சு கொடுக்குறோன்னா, தேங்காய் கொடுத்தோம்னா கோ பூஜை பண்ணதுக்கு சமானம், ஒரு கோ கொடுத்ததுக்கு சமானம். அதனால அதை வைங்க. எனக்கு இந்த 5 நாள் நேரம் இல்லை, நான் ஃபாரின் போயிட்டேன், லீவ் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. சொன்னேன்னா உங்களுக்கு கட்டாயமா வியாதிகள் வரும். கட்டாயமா இந்த மாலைபட்சத்தை மட்டும் விட்டுட்டேன்னாக்க பயங்கரமான குடும்பத்துல சோதனைகள் வரும். மாலைபட்சத்தை விடாதீங்க. நான் த்ரெட்டன் பண்ணல, நாட் ஃபார் மீ பட் ஃபார் யூ, அதை சொல்றேன். அது கட்டாயம் பண்ணுங்க. அந்த 15 நாளும் பண்ணுங்க. 15 நாள் முடியாட்டாலும் உங்க அப்பா அம்மாவுடைய திதி எப்போ வருதோ அந்த திதி வரிமாவது பண்ணுங்க. இந்த 15 நாள் முடியாட்டாலும் கட்டாயமா திதி வரும்போது பண்ணுங்க. இந்த திதி வரும்போது கட்டாயமா எண்ணி சமைக்காதீங்க. காத்தால ஸ்நானம் பண்ணிட்டு காஃபி சாப்பிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சத்தையா இருந்து பண்றோமோ, சத்தையா இருந்து பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபேமிலியில சுபிஷம் உண்டாகும். நாங்க சொல்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். இந்த தர்ப்பணம் அப்படின்றது எந்த நேரம், அதற்கு நேரம் காலம் எதனா இருக்குதா? தர்ப்பணம் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணக்கூடாது, 4:30 6 பண்ணக்கூடாது. 6 மணிக்கு அப்புறம் மத்தியானம் உச்சி வெயில் அதுக்குள்ள 6 to 12 அது பண்ணிடணும் போது மடி துணி உணர்த்திக்கணும். மடி துணினாக்கா முத நாளே காய வச்சு அந்த துணியை உணர்த்திட்டு அதை பண்ணிங்க. அப்படி முத நாளே துணியை காய வச்சு உணர்த்துறதுக்கு இடமெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா, ஸ்நானம் பண்ணிட்டு அந்த ஈரத்தை தர்ப்பணம் மட்டும் பண்ணலாம். அதுக்கு ஒன்றும் இது தோஷம் கிடையாது. தர்ப்பணத்தை மட்டும் பண்ணும்போது ஸ்நானம் பண்ணிட்டு இந்த ஈர வேஷ்டியை 11 ட்ரிப்பு இப்படி அடிக்கணும். 11 ட்ரிப்பு அடிச்சிட்டோம்னா அது வந்து காஞ்சி பிடுறதாக ஒரு ஐதீகம். திரும்ப சொல்றேன், ஸ்நானம் பண்ணிட்டு ஈரத்தை கட்டின்ட்டு பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு மனசுல ஒத்து போகலன்னு சொன்னா அந்த வேஷ்டியை 11 ட்ரிப்பு இப்படி உதருங்கோ. 11 ட்ரிப்பு உதறிட்டெல்லாம் அதை காஞ்சி பிட்டதாக ஒரு ஐதீகம். அது காஞ்ச வேஷ்டி ஆயிடும், மடி வேஷ்டி ஆயிடும். அதை கட்டின்னு பண்ணுங்க. இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு அந்த தாம்பாளம், இந்த பஞ்சபாத்திர உத்தரணி எல்லாத்தையும் அலம்பி ஓரமா வச்சுடணும். அந்த தர்பையை காலில் படாத அளவுக்கு கொண்டு போய் டஸ்ட்பின்லையோ அல்லது ஷிங்க்லேயோ போட்டுருங்க. இதை வந்து கட்டாயமா பண்ணணும், காலில் படக்கூடாது. அந்த ஒரு நாளும் பண்ற தர்பை காலில் படாம கொண்டு போய் சேரணும். இது போடும்போது முதல்ல வந்து உங்க மனுஷாளுக்கு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்க உறவினர்கள், நண்பர்கள் யாரெல்லாம் காலமாயிட்டாலோ அவ பேரெல்லாம் சொல்லி எள்ளும் தண்ணி விடலாம். மந்திரம் தெரியாட்டா கூட பரவாயில்ல, அதுக்கு நீங்க யோஜனை பண்ணி விடாதீங்க. யாரெல்லாம் தெரியுமோ நண்பர்கள், உறவினர்கள், அவளுக்கு ஜாதி சம்மந்தம் கிடையாது. அவ முஸ்லீமா இருக்கலாம், ஹிந்துவா இருக்கலாம், யாராலும் கிறிஸ்டினா இருக்கலாம். உங்களுக்கு யாரெல்லாம் ஒத்தாசை பண்ணியிருக்காளோ வாழ்க்கையில அவ பேரெல்லாம் சொல்லி பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா உங்க இடத்துல மாடு பரம்பரையா 5 ஜென்மத்துக்கு 4 ஜென்மத்துக்கு மாடு இருந்திருக்கும். அந்த மாட்டு பேரை சொல்லி கூட நீங்க தர்ப்பணம் பண்ணலாம். அந்த மாடு கூட செத்து போன பிற்பாடு நம்ம இத்தனை வருஷமா இந்த இடத்துல இருந்தோமே, நம்மளுக்கு வைக்க போடுவாளாம் சொல்லிட்டு அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த மாடும் வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. எதுக்கு இதை நான் குறிப்பா மாடு சொல்றேன்னா, அப்படி மாடே வரும்போது ஏன் மனுஷா வரமாட்டான் ஒண்ணு தெரிஞ்சுங்கோ. 2வது, எங்க அப்பா எதுவும் சொத்து வைக்கல, எங்க அம்மா எதுவும் சொத்து வைக்கல, அதனால நான் தர்ப்பணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னா அவளுக்கு ஒன்றும் குறவே கிடையாது. புரிஞ்சுங்களா? அதோடைய பலாபலன்கள் உங்களுக்கும் உங்க குழந்தையில வந்து சேரும். நீங்க தர்ப்பணம் பண்ணாம, பிரிதுக்களுக்கு எதுவும் பண்ணாம, நான் ஐயப்பன் கோயிலுக்கு போறேன், என்னுடைய இதை இன்னைக்கு நான் வந்து எங்க அப்பாவுடைய தேதி இன்னைக்கு கோவிலுக்கு 500 லிட்டர் பால் வாங்கி கொடுத்தேன். அந்த 500 லிட்டர் பால் என் பிள்ளையாரா குடிக்கிறாரு. அப்படியே கொட்டை சாக்கடைக்கு தான் போகுது அந்த 500 லிட்டர் பால். அதனால கோவிலுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்ல, கோவிலுக்கு செய்யுங்கோ. முதல்ல பிரிதுக்கள் காரியத்தை வீட்டை சுத்தம் பண்ணி உங்க அப்பா அம்மா படத்துக்கு அன்னைக்கு ஒரு ஆள் தொடச்சி பொட்டு வச்சு அதுக்கு ஒரு மாலையை போட்டு அழகா சாம்பிராணி போட்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சு ஒரு நுனி இலையை வாங்கி
ஆத்துல இங்கிலீஷ் காய்கறி சமைக்க கூடாது, இன்னைக்கு தமிழ் காய்கறி தான் சமைக்கணும். தமிழ் காய்கறியை சமைச்சு அவளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டோம். அந்த நைவேத்தியம் பண்ணதை சாமிக்கு பண்ணக்கூடாது, பிரித்துக்களுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நேர கொண்டு போய் காக்காய்க்கு போட்டுடணும். காக்காய்க்கு போட்டுட்டு திருப்பி வந்து கைகால அலம்பிண்டு திருப்பி சுவாமி ரூமை திறந்துட்டு அதுல பாலோ பழமோ வச்சு நைவேத்தியம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்க. பிரித்துக்கள் காரியத்தை பண்ணிட்டு அந்த சாதத்தை கொண்டு போய் பகவான் வச்சு பண்ணக்கூடாது. பிரித்துக்கள் வேறு, பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு. அதனால கரெக்டா தெரிஞ்சுக்கோ. இது எந்த அளவுக்கு நீங்க பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுதான் எல்லாரும் எந்த இடத்துக்கு போகிறதுன்னு சந்தேகம் இல்லாமல் அந்தந்த ஊர் வயசா சொல்லிட்டேன். அங்கதான் போய் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. முடியாதவோ வீட்லயே பண்ணாலே ரொம்ப உத்தமம், ஒன்றும் தப்பு கிடையாது. வீட்லயே பண்ணலாம். வீட்டை ஆனால் சுத்த பத்தமாக வச்சுங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் பண்ணாமல் மட்டும் விட்டுறாதீங்க. அதுக்கு டீவியேஷனே கிடையாது. நீங்கள் ஒரு மாலைபட்சம் விட்டேன்னாக்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஜென்மத்து பாவம் போகாமல் அப்படியே நிற்கும். அதனால ஒரு மாலைபட்சம் கூட விடாமல் பண்ணுங்க. நன்றி. இதை நீங்கள் பார்த்துட்டு எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு தான் புண்ணியங்கள் கிடைக்கும். ஏன்னா தெரியாத மனுஷா தெரிஞ்சுப்பா. அடுத்த வாழ்க்கை தெரியப்படுத்துறது தான் ரொம்ப புண்ணியம், ரொம்ப விசேஷம். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வாழ்க்கை சொல்லுங்க. என்னுடைய டெலிஃபோன் நம்பர் இருக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்க.